அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு காலங்களில் சந்தோஷமா இருக்கு? ஆமென். இந்த நாள் ஆராதனையை நாம் அற்புதமாக தேவன் இன்றைக்கு நடத்தும். ஆண்டோடைய பிரசன்னத்தினால கடந்து வரும். அதனால் இந்த காலங்களில் நீங்கள் ஆயத்தமாக இருந்திருப்பீங்க. ஏன்னா நாம் இந்த நாள் காலை வேலை அந்த ஆராதனையை நாம் என்ன செய்கிறோம், உங்களோட இந்த நாளில் நீங்கள் செலவழிக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் உட்காந்துருப்பீங்க. நம்ம அந்த ஆராதனைக்கு நிறைய கடந்து போகிறோம். கத்திருந்த ஆராதனை ஆசீர்வதிக்கணும், பாடல்களை ஆசீர்வதிக்கணும், காணிக்கையின் பற்றி ஆசீர்வதிக்கணும், என்னுடைய வார்த்தை ஆசீர்வதிக்கணும். அதனால் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நாள் இந்த ஆராதனையில் நல்ல ஆண்டோடைய பிரசனை கடந்து வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் இப்போ ஜெபிக்க போகிறோம். சரி, ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம். ஏன்னா ஆராதனை கத்தரை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கும் போது ஆராதனை அருமையாக இருக்குது. அதனால் கத்தர் எல்லா தடையில் உடைத்து போடும்படியாய் இந்த நாளில் ஆராதனைக்குள்ள கடந்து போகிறோம். நம்ம ஆண்டோடைய பிரசனத்தோட. அதனால் நம்ம எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும். தலைகள் தாழ்த்தி ஆண்டவரை இந்த நாள் ஆராதனையில் எங்களோடு இடைபடும் பேசும் என்று சொல்லி நம்ம தலைகள் தாழ்ச்சி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நம்ம ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே, இந்த நாளை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த அருமையான இந்த நாள் ஆராதனை கத்தர் பொருட்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் இங்கே வர முடியவில்லை நாளும் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவனுடைய இல்லத்திலிருந்து கத்தருடைய ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கத்தாவே இந்த நாள் ஆராதனையை கத்தர் ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்க்கத்தக்கதாக எந்த தடையும் ஆண்டவரை இராதபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு அனுகூலமாக்கி தாரும் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் இந்த நாள் ஆராதனையில் பங்கு கொள்ளணும் ஐயா. இந்த நாள் ஆராதனையில பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் கலந்து கொண்டு ஆண்டவரை இதை ஆண்டவரை கவனிக்கிற பிள்ளைகள் மீது இந்த நாள் பாடல்களை பாடும் பொழுதும் ஆண்டவரை தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க வேண்டும் ஆண்டவரை. ஆண்டவரே, எம்மால் அன்று எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. இந்த நாள் கர்த்தாவே ஆராதனை எல்லா பதிலும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி ஆயினங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் எல்லாரையும் ஆண்டவரை அப்படி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயினங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமா இந்த நாளில் பாடல்களை ஆசீர்வதித்து தரும் ஆண்டவரை. பாடுகிற பாடல்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கபடி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல் மீது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பாடல்களை பாடும் பொழுது எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரை. எங்கள் எஜமானை நாங்களை கனப்படுத்த வேண்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரை கருத்தோடு பாடி கர்த்தருடைய ஆவியாளர் வல்லமையாய் இறங்கபடி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை உண்மையோடு தொழுது கொண்டு இந்த நாள் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகளை உணரும் ஐயா. ஒவ்வொரு பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆண்டவரை. பாடுகிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையான கரம் இறங்கபடி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பாடுகிற பிள்ளைகள் மீது உம்முடைய மகிமையான கரம் இறங்கபடி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பாடலும் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரை கர்த்தரை துதித்து பாடும் பொழுது ஆண்டவரை சத்துருடைய கோட்டைகளை உடைக்கப்பட்டது ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உண்மை கருத்தோடு பாடும் பொழுது நல்ல தேவனுடைய பிரசன்ன மகிமை இறங்கட்டும் ஆண்டவரை. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமா ஆண்டவரை உண்மை துதிக்க 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 ஆண்டவரே பிள்ளைகள் இல்லத்துல பிள்ளைகளுடைய வீட்டுல பிள்ளைகள் எல்லாரும் மீது ஆண்டுடைய பிரசன்ன வல்லமையா இறங்கட்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமா ஆண்டவரை இந்த நாள் பாடலை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பாடல்கள் ஒவ்வொரு நீர் பலப்படுத்தும்படி ஆயினங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே பாடலுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரை. பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல அபிஷேகத்து ஆவியானவர் ஆண்டவரை நீர் பாடுகிற பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை விசேஷமாய் இசைக்கரை வாசிக்கிற பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய கரம் வல்லமையாய் இறங்கபடி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் இசைக்கரைகளை வாசிக்கும் பொழுது நல்ல ஆண்டவருடைய பிரசன்ன மகிமை இறங்கபடி ஆயினங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனை வேளையில நல்ல கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள் நல்ல பிள்ளைகள் ஆண்டவருடைய பிரசன்ன மகிமையை உணர
வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் பயத்தோடு இந்த நாள்ல உங்களுடைய சமூகத்துல நிற்கிறார்கள் ஐயா. ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னகரம் வல்லமையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வருகிறோம் ஐயா. ஆராதிக்கும் பொழுது நல்ல தேவனுடைய மகிமை உணரணும் ஐயா. தேவ பிரசனம் இன்னும் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் இந்த நாளில் நாங்கள் யாவரும் சேர்ந்து ஆண்டவரை அப்பா இந்த ஆராதனைக்காக பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. நிச்சயமாய் எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இந்த நாளில் ஆராதனை தேவன் மகிமைப்படுத்தி தரப்போறது சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரிக்கிற விசேஷமாய் இந்த நாள் அறிவிப்புகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவர் அறிவிக்கப்படுகிற பிரகாரமாய் வருகிற வாரத்தில் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஆண்டவரை பிள்ளைகள் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாப்பா. இன்னும் அநேக ப்ரோக்ராம் செய்ய ஆண்டவர் உதவி செய்யபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. எல்லா ப்ரோக்ராமை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த வாரத்தில் கர்த்தர் ஆண்டவரை பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது இல்லத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கட்டது போட்டும் ஆண்டவரை. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நிற்கும் பொழுது ஆண்டவரே சபையாராக யாவரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது விசேஷத்தை ஆசீர்வாதம் ஆண்டவரை பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாள் கர்த்தாவே கர்த்தர் கண்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற விதைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்கள்ல தேவைகள் அதிகம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல பிள்ளைகள் எங்க வேலைக்கு போக முடியலப்பா ஆண்டவரே. எங்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே எலியாவை காகம் கொண்டு போஷித்தது போல பிள்ளைகள் உமக்கன்று விதைக்கிறார் ஐயா. கர்த்தர் ஆண்டவர் நேர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருந்த கொஞ்சத்தை ஆண்டவரை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் எந்த குறைவில்லை ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஐயா. அது போல இந்த நாள்ல கூட ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கன்று ஆண்டவரை விதைக்கிறார் ஐயா. அந்த விதையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தில் உமக்கன்று பிள்ளைகள் ஆண்டவரை கொடுக்கிறதுக்கு ஆண்டவரை ஆயுதமாய் வைத்திருக்கிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை இந்த நாட்களை விதைக்கிற விதைகளை மனதாய் ஆசீர்வதித்து தாங்கப்பா. சோதரிக்கிறோம் ஈஷா ஆண்டவரை விதைத்தான் அதை 100 மடங்காக கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தீங்கல்லப்பா. அது போல ஆசீர்வதிங்க பிள்ளைகள். இந்த நாள் அந்த விதைக்கிற விதைகளை நீங்க வாங்குறீங்க ஆண்டவரை. அதை பல மடங்காய் பிள்ளைகளுக்கு திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குறைவான நாட்கள்ல ஆண்டவரே இந்த நெருக்கமான காலங்கள்ல கர்த்தர் அருமையாய் பிள்ளைகளை போஷிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம் பலப்படுத்துக இந்த நாள் ஆவியானவர் ஆண்டவரே. இந்த நெருக்கமான காலங்கள்ல ஆண்டவரே நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வரும் ஆண்டவரை. பேசுகிற தாசனை ஆண்டவர் நீர் மறைத்து ஆண்டவரை இன்றைய நாள் ஆவியானவர் தம்முடைய ஆடுகளுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறதோ அதை உங்களுடைய தாசன் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல அபிஷேகம்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நல்ல உடைய தாசனை அபிஷேகித்து ஆவியானவர் வல்லமையான வார்த்தைகளை கொண்டு வாருங்கப்பா. ஏன்னா ஆண்டவரை அப்பா நீர் இந்த நாளை என்ன பேசுவீங்கன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை அவளோடு காத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சொல்லுகிற பேசுகிற தாசனை மறைத்து ஆண்டவரை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்படுவீராகப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் இந்த நாள் ஆராதனை நீர் மகிமைப்படுத்துவதற்காக சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆராதனை தொடக்கம் முதல் முடிவறியதும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆளுகை செய்யபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொண்டதுக்காய் சோதரிக்கிறோம். உங்களுடைய கரத்துல எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. நீங்க தான் அந்த நாளை மகிமைப்படணும். உங்க நாமம் மகிமைப்படணும். உங்க பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படணும் ஆண்டவரை. நாங்கள் அப்பிரயோஜமானவர்கள் ஐயா. நாங்கள் வெறுமையான கருவிகள் ஆண்டவரை. நீர் இந்த நாளை எடுத்து பயன்படுத்தி
ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இதை கவனிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் ஆராதனையில் பங்கு பெற்று இதனுடைய ஆசீர்வாதத்தை நீர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையில் தேவனுடைய வாசல் வல்லமையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அற்புதமான கரம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த நாள் ஆராதனையை தேவன் அற்புதமாய் நீர் மகிமைப்படுத்தி தாங்கப்பா. நீங்க உயரட்டும் ஆண்டவரே. யோவான் சொல்லுது போல அவர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. இந்த நாளில் நீங்க பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவன் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடக்க முதல் முடிவறிந்தும் ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். நீரே பொறுப்படு ராஜா, ஆசீர்வதிங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆராதனைக்கு நேரம் கடந்து சொல்லுவோம். எல்லா ஆராதனைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோம். நம்ம எல்லாம் உற்சாகமாய் கர்த்தருக்கு நம்ம நல்ல பாடல்களை பாடி நல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க போறாங்க. நல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். நம்மளும் இருதயத்தோடு கர்த்தர் ஆராதிக்கும் போது இந்த நாள் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறாங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆராதனைக்கு நேரம் நாம் கடந்து சொல்லுவோம். ஆமென். கண்களை மூடின வண்ணமாய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு மகாராஜனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கூட தகப்பனே ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கூட தகப்பனே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை ராஜா எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு ராஜா ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் ஆண்டவரே உங்களுடைய ஆவி இல்லாமல் தகப்பனே உம்மை போற்றுவோ உம்மை துதிக்கவோ முடியாது தகப்பனே. ஆவியானவரே உம்மை கனப்படுத்துகிறோம். ஆவியானவரே இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே யாரும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. உங்களோட பிரச்சனை உங்களோட வழி நடத்துறது மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஆண்டவரே ஆவியானவரே உங்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே.
தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி உம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த ஆராதனை நீர் அங்கீகரிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். மீதியான காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பழகிட்டோம். ஃப்ரீக்கு என்றைக்குமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வாங்கினீங்கன்னா இந்த பொருள் ஃப்ரீ, இந்த விஷயம் வாங்கினீங்கன்னா அது விஷயம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 1+1 அப்படி இப்படின்னு நிறையா ஃப்ரீன்னு சொல்லி நம்மளை வந்து மைண்டோட செட் பண்ணிட்டாங்க. உலகத்துக்கு வந்து ஃப்ரீன்றது மேன்மையான காரியம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் அப்படி கிடையவே கிடையாது. சபை போதகர் அடிக்கடி சொல்லுவார், யூ ஹேவ் டு பே தி பிரைஸ் ஃபார் எவ்ரிதிங். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கான கரையத்தை நீங்கள் செலுத்தியே ஆகணும்னு சபையில் போதகர் அடிக்கடி சொல்லுவார். சால்வேஷன் நம்ம ஃப்ரீன்னு நினைக்கிறோம், ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுத நிமித்தம் அது நமக்கு இலவசமாய் கிடைத்தது. அவருடைய அனாதி அன்பின் நிமித்தம், அவருடைய அனாதி இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு அந்த ரட்சிப்பும் இலவசமாக கிடைச்சதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். நமக்கு இன்றைக்கி எவ்வளோ நம்ம கிஃப்ட்டு, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பற்றி பேசுகிறோம். ப்ராஃபிட்டிக் கிஃப்ட்டு, வர்ஷிப் கிஃப்ட்டு, மெசேஜ், ஆண்டவரோட வார்த்தைகளை எப்படி தீர்க்க தரிசனமாக பேசுறது, அந்த கிஃப்டெல்லாம் பேசணும். அந்த கிஃப்ட்டுலாம் சும்மா வராதுங்க. அதுக்கான கிரயத்தை நம்ம செலுத்தும் போது மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு அதை அருளிச்சுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டம் முடிகிற வரைக்கும் அந்த தேவனாய கர்த்தரை, பரிசுத்த தேவனாய கர்த்தரை நம்ம என்றும் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். என்னோட கூட சேர்ந்து கைத்தட்டி பாடுங்கள். உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஆமென். ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃப், சின் ஃப்ரீ லைஃப், ஸ்ட்ரகிள் ஃப்ரீ லைஃப், டெப்த் ஃப்ரீ லைஃப் எல்லாத்துக்கும் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நிச்சயம் அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறான்றதை நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஜீவனை இருக்கிறபடி அவரை என்னாலும் நம்ம அவரை துதிக்கும்படியாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவரை சொந்த சரீரத்தை, சொந்த மாம்சத்தை நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை
சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னை உம்மோடும் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடும் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
முடியும் வரை, நம் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் விழும் வரை நம்மை உண்டாக்கின நம் தேவனை என்றும் ஆராதிப்போமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆக்சுவலாக பிரச்சனை இருக்கும். பிரச்சனை மத்தியிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, நிந்தனை இல்லாத வாழ்க்கை இல்லை, அவமானம் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாம் இருக்கும். இருக்கும் பொழுதும் தேவன் நம்மோடு இருந்து தப்பிக்க நமக்கு வழி கொடுப்பார். அல்லேலூயா. எந்த சில சூழ்நிலை மனசு விட்டுடுவோம். ஆனால் நம்மளோட விசுவாச ஓட்டத்தை ஆரம்பித்த நம் தேவன் அது முடிக்கும் வரை நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி, சிறப்படுத்தி, சீர்படுத்தி நமக்கான ஓட்டத்தை முடிக்கும் வரை அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்மளோட வேதத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்துருக்குறோம், சாத்ராக் மேஷாக்கோட வாழ்க்கையில பார்த்துருக்கோம். அவங்க ஆண்டவரை மறுதளிக்கும்படியாக பல தடவை எச்சரிக்கப்பட்டும் அவங்க மறுதளிக்கலை. ஏன்னா அவங்க மெய்யான தேவனை கண்டிருந்தாங்க. மறுதளிக்காதனால அவங்க அக்கினியில் போடப்பட்டாங்க. ஆனால் இருந்தாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவருடைய தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். சிங்கக்கேபியோ சொல்லிட்டு இருப்போம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்ய. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ
நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கமேவியோ சுழலெடுப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கமேவியோ சுழலெடுப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கமேவியோ சுழலெடுப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கமேவியோ சுழலெடுப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கமேவியோ சுழலெடுப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 காக்கிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை அண்டிக் கொண்டிருக்கிற ஜனம் ஆண்டவரே, பாக்கியமுள்ள ஜனம் என்று சொல்லுகிற தகப்பனே, ஆண்டவரே எங்களை பாக்கியவான்களாய் ராஜா நீர் தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது அநாதி சிநேகம் ஆண்டவரே, உமது அநாதி இரக்கம் ஆண்டவரே, உமது அநாதி கிருபை ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் மேல் சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவரே உமது கிருபை எங்களை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களுக்கு ராஜா நீர் கிருபை அளிக்கிற தகப்பனே, உண்மை உள்ளவர்களுக்கு தகப்பனே நீர் கிருபை அளிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை முழு மனதோடு தேடுகிறவர்களுக்கு ராஜா நீர் கிருபை அளிக்கிறவராக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு தகப்பனே நீர் கிருபை அளிக்கிறவராக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வசனம் வாசித்து அதன்படி வாழ்கிறவர்களுக்கு ராஜா நீர் கிருபை அளித்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதி உள்ளவர்களுக்கு ராஜா நீர் கிருபை அளிக்கிறீர் தகப்பனே. கர்த்தருடைய வேலையை தகப்பனே உற்சாகமாய் செய்கிறவரிடத்தில் ஆண்டவரே இது கிருபை ஆண்டவரே சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர்கிட்ட உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தகப்பனே இந்த கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே வானங்களை காட்டிலும் ஆண்டவரே எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரே எங்களுக்கு பெரியவராய் காணப்பட்டு நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை காட்டிலும் ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே பெரிது தகப்பனே. உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே.
சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே.
நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை சேவிப்பேன், நான் முழுவதும் நான் உம்மை தேடுவேன், வானாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன், வானாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன், வானாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன், வானாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன், வானாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே 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 மீட்பர், இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எவ்வளவு மேலானது ஆண்டவரே. கர்த்தாவே, இதுதானே கர்த்தாவே இந்த பூமியின் ராஜா, இந்த பூமியின் அதிபதி, இந்த பூமிக்கு கர்த்தாவே தேவன் சர்வத்தில் உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே அனைத்தும் உண்டாக்கினோம். எங்களுக்கு கர்த்தாவே ஒரு மீட்பராக அந்த கர்த்தாவே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த கர்த்தாவே சேனல்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தேகித்து கர்த்தாவே, உங்களுடைய கிருபை கர்த்தாவே எவ்வளவு பெரிது என்பதை அவர்களுக்கு இந்த நாட்களிலே நீர் காண்பிக்கும்படியாக, நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை கர்த்தாவே, உங்களுடைய கிருபை கர்த்தாவே அவளுக்கு செய்யட்டும். நீ பார்த்து கொண்டிருக்க பார்க்காத ரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையினுடைய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்டதான கொள்ளை நோய்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, வேற எந்த விதமான வியாதியோ வருத்தமோ வேதனையோ துன்பமோ கர்த்தாவே கஷ்ட காலமோ சூழ்நிலைகளோ ரட்சகர் இயேசு கிறிஸ்து சபையில இருக்கிற அங்கத்தினராக இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற ஒருவரையும் தொடாதபடிக்கு உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாகவும் உங்களுடைய கிருபையினாலும் நீர் மூடுவீராக, நீர் மூடுவீராக, மூடுவீராக, நீர் மூடுவீராக, நீர் மூடுவீராக. சிவோ ரமாக்கா ராண்டி லிக்க ரபாக்கா ரெண்டு லிக்க ரமா கரண்டி லிக்க ரபா கரண்டி லிக்க ரபா கரண்டி லிக்க ரபா. எஸ் ஜீசஸ் தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நாம் பெறமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நாம் பெறமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை
பாவ செயல்களையும் நீர் மன்னிப்பீராக. ஒரு விசை கர்த்தாவே மீண்டும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய
பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. தயவு செய்து தயவு கூர்ந்து கர்த்தாவே எங்கள் தேசத்திலே மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறவே ஒரு நீதிமான் இந்த தேசத்துல இருந்தால் நான் விட்டு விடுவேன்னு நீ சொல்லுங்கப்பா. இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல கர்த்தாவே அநேக பரிசுத்தவான்கள் முழங்கால கண்ணீரோடு உபவாசத்திலே தவித்து கர்த்தாவே இந்த தேசத்திற்காக எழுப்பதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான இந்த வேலைகளில் கர்த்தாவே இந்த பிசாசான கொரோனா வைரஸ் கர்த்தாவே ஜனங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. பயம் பிசாசு இடத்திலிருந்து வருகிறது, நாங்கள் பயப்படவில்லை ஆண்டவரே. ஆனால் எங்கள் தேசத்தின் மேலே மனம் இறங்கி கர்த்தாவே புறஜாதியார்கள் எல்லாரும் ரட்சிக்கும்படியாக மீண்டும் ஒரு விசை கர்த்தாவே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விசை இந்த விக்கிரக ஆராதனையிலே இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்க இந்த ஜனங்களை நீர் மன்னித்து மீண்டும் இந்த தேசத்திலோட உம்முடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த சபையில் இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் நேரடியாக இப்பொழுது களத்தில் இறங்கி அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா குறைகள் கர்த்தாவே மற்றும் கர்த்தாவே உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகளும் சரி, அவிசுவாசிகளுக்கும் கர்த்தாவே பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசையை நீர் அனுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை கர்த்தாவே நீர் ரட்சியும் கர்த்தாவே. எங்கள் சபைக்கு கர்த்தாவே ஒரு கொள்ளை பொருளாக ஆத்மாக்களை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த காரியத்திற்காக நாங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனையை நாங்கள் மூடாமல் கர்த்தாவே சபையை மூட சொல்லி எத்தனையோ சட்டங்கள் வந்தாலும் கர்த்தாவே நாங்கள் உண்மை விட்டு பிரிய மாட்டோம் கர்த்தாவே. இயேசு ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வோமானால் சபையை மூட மாட்டோம் என்று வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிற இந்த டீமை கர்த்தாவே இந்த ஆன்லைன்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்தில் பங்கு கொண்டிருக்கிற கர்த்தாவே இரவும் பகலும் அயராது இந்த ஊழியத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நபர்களும் உம்முடைய ரத்த கோட்டைக்கோளாக மூடி மறைத்து வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அக்கினி அவர்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் அறிவிப்புகளுக்கு நேராக கடந்து செல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான ஆராதனைக்குள் தேவன் அருமையான நம்மளை கொண்டு அல்லேலூயா. ஆமென். கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய உண்மையிலே ஆண்டருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடிஞ்சு. அல்லேலூயா, ஆமென். சிஷமா இந்த நேரத்தில் பிறந்த நாள் திரும்ப நாளுக்காக நாம் ஜெபிக்கணும். எல்லாருமே அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. இந்த வாரத்தில் யார் யார் பிறந்த நாள் திரும்ப நாள் அதை யார் இருக்காங்களோ நீங்கள் எழுந்து நில்லுங்க. நம்ம வச்சோம். ஏன்னா நீங்கள் எழுந்து நிற்கிற இந்த நேரத்தில் எல்லாருமே இது ஜெபிச்சிட்ருக்கு. அதனால் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டார். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை நல்ல அபரிதமாக ஆசீர்வதிக்கும். ஏன்னா அநேகருடைய ஆசீர்வாதங்கள் வரப்போகுது. யார் யாருக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் இருக்கோ அப்படியே எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்திரிச்சிட்டு இருக்கீங்களா? ஜெபமா கண்களை மூடி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிரசனத்துக்கு நேராக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்கள் சுமந்தீங்க. இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய பிள்ளைகள் பிரவேசிக்கிறார்கள். ஆண்டவரே,
இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் புதிய புதிய காரியங்களை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, பழைய ஆண்டில் உங்களுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் நினைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் தொடங்குகிறார்கள். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமாம், நீ இந்த ஆண்டில் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்ய போறீங்க. பிரியமானவர்களே, விசுவாசி ஆண்டவர் உண்மையிலே இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறீங்க. முந்தினவைகளை பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ஆண்டில் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் நாங்கள் சபையராய் யாவரும் சேர்ந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டில் நீங்கள் புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். புதிய காரியத்தை இங்கே பார்க்க போறீங்க. புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நன்றி ஆண்டவர், இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே விசுவாசிக்கிறாங்க ஐயா. புதிய காரியத்தை செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் நிறைவான பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தாக்காண்டவர். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் என் ஆண்டவர் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிமைக்கும். ஆண்டவரே, பிள்ளைகள் போக்கில் வரத்திலும் என் ஆண்டோடைய கரம் ஆசீர்வதித்து இந்த ஆண்டவர் ஆசீர்வதித்தாண்டாய் பிள்ளைகளுக்கு மாற்றி தரும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். பிள்ளைகள் கையில் செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதித்து ஒவ்வொன்றிலும் புதிய புதிய காரியங்களை உருவாக்கி தரும். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொன்றிலும் ஒரு புதிய புதிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஆண்டை நீர் அற்புதமாய் ஆசீர்வதிக்க போறதுக்கு ஆசீர்வதிக்கிறோமையா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ஆண்டில் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற எத்தனை பேர் விசுவாசி? நீங்கள் விசுவாசத்துக்கு பிரகாரமாய் ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் எல்லா கூட்டங்களையும் நடத்த தேவன் கொண்டு வருவார். விசேஷமாய் சீக்கிரமாய் சபாராதனையும் கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வர எத்தனை பேர் விசுவாசி? ஆமென். நிச்சயமாய் சபைக்கு எல்லாரும் வந்து நம்ம ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவர் எல்லா சூழலையும் மாற்றி போடுவோம். அல்லேலூயா. சரி, விசேஷமாக நீங்கள் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால அநேக ப்ரோக்ராம் செய்து கொண்டோம். ஆண்டவருடைய கிருபைகளை செய்ய முடியும். அதனால் அந்த ஆண்டவருடைய கிருபையினால நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் செஞ்சிட்ருக்கோம். அதனால் காலையில் 10 மணிக்கு பிள்ளைகள் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. அதனால் 10 மணிக்கு குழந்தைகளுக்கான ப்ரோக்ராம் செஞ்சுட்ருக்கோம். அதனால் இன்னும் அதிகமாக எஃபெக்டிவாக செய்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதனால் இருக்கிற சூழ்நிலையை வைத்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் எல்லாருமே கடந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்படுறீங்க. ஆனால் சூழ்நிலைகள் இதாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுடைய சட்டத்தினால நாம் என்ன செய்யணும், அதற்கு கீழ்படுகிறபடினால ஆண்டவர் நம்ம சில ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜெபம். அதனால் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 10 மணிக்கு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம். காலை 10 மணிக்கு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம். சாயந்தரம் 5 மணிக்கு ஜெபம். கொஞ்ச நேரம் சில ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாங்களும் மற்றும் ஜோசுவா பற்றி இங்கே இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்களை வச்சு சாயந்தரம் 5 மணிக்கு அந்த ப்ரோக்ராமை நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. அதனால் ஒவ்வொரு நாள் காலையில் 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம், சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம். அதனால் தயவுசெய்து அதை அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால் அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரோக்ராம் மேக்ஸிமம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் வந்து சில காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போது கூட நம்ம காணிக்கைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக அநேகர் நீங்கள் உதவி செய்து கொண்டு வருகிறீர்கள். அது மாத்திரமல்ல, மீண்டும் ஒரு விஷயம் உங்களுடன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஃபோன்பே மூலமாக 9962513593 இந்த எண்ணுக்கு உங்கள் ஃபோன்பே மூலமாக உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, சர்ச்சுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு
உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எஸ்எம்எஸ் மூலமாகவும் அனுப்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு வேறு மெத்தட் மூலமாக தான் எங்களால் செலுத்த முடியும் காணிக்கைகள் என்று சொன்னீங்கன்னா அந்த மெத்தடை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னீர்கள். ஆனால் நாங்கள் அதையும் டவுன்லோட் செய்து உங்களுக்கு எதையெல்லாம் லகுவாக செய்ய முடியுமோ அதற்கு ஏற்றாற் போல நாங்கள் அனைத்தையும் செய்ய வாஞ்சியாக காத்துக்கோம். நீங்கள் கொடுக்க போகிற விதைக்க போகிற காணிக்கை எனக்கும் என் குடும்பத்துக்கும் அல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு. இதில் ₹1 கூட நாங்கள் கை வைக்க மாட்டோம், எங்களுடைய சொந்த செலவுக்கு எடுக்கவே மாட்டோம் என்று சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, அநேகர் நீங்கள் ஃபோன்பே மூலமாக பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபோன்பே மூலமாகவோ இல்லை அக்கௌண்ட் மூலமாகவோ நீங்கள் பணத்தை செலுத்தினால் நெட் பேங்கிங் மூலமாக உங்களுடைய பெயரையும் நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க என்பதை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுப்பீர்களானால் நாங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி வைப்போம். சர்ச்சில் அக்கௌண்ட்ஸில் பாஸ்டர் எட்வின் மாலா இருக்காங்க, பாஸ்டர் எட்வின் மலேசியாவில் இருக்கிறாரு. அதனால் சிஸ்டர் மாலா அவர்கள் முழுமையாக அதை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் யார் எந்த பணம் அனுப்பினாலும் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய தொகையையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அறிவியுங்கள். நாங்கள் அதை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்போது அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக சர்ச்சுடைய அக்கௌண்ட்ஸ் கட்டாயமாக இந்த கடைசி காலத்தில் நாங்கள் அரசாங்கத்திற்கு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கீழ்ப்படிந்து நடக்கிறபடினால அவங்களுக்கு கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் கணக்கு காட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ யார் கொடுத்தான்ற பேர் சில சமயம் வர மாட்டேங்குது, சிலர் பேர் வருது ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா 2-3 பேர் போடும்போது யார் எந்த அமௌண்ட் போட்டாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படிப்பட்ட சில சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா பாஸ்டருக்கு நாங்கள் சம்பளம் போட வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மாத்திரமில்லை, அதில் எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நாங்கள் அரிசிகளை வாங்கி வைத்திருக்கிறோம், வர ஜனங்களுக்காக நாங்கள் வாரி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நீங்களும் இந்த ஊழியத்தில் உங்களுடைய உதவிக்காரங்களை நீட்டும்படியாக விதைக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்போது தொடர்ந்து நாம் செய்திகளுக்கு அறிவிப்புகளுக்கு கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் அருமையாக இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கிற விதைகள் மிகவும் விலையேறப்பட்டதுன்னா தேவையுள்ள நேரங்கள் அநேக தேவைகளை பாஸ்டரும் சொன்னாங்க. நிச்சயமாக நீங்கள் கர்த்தருக்குன்னு விதைக்கிறீங்க. இந்த நேரத்தில் அநேக தேவைகளை சந்திக்கப்படணும். அதனால் மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது ஆண்டு ஆசிரியர் ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. கொரோனாவுக்காகவும் அதுக்காக பிரயாசப்படுகிற மருத்துவர்களுக்காகவும் அதுக்காக பிரயாசப்படுகிற காவல்துறைக்காகவும் நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். பிரியமானவர்கள், இந்த நேரம் கட்டாயம் நம்முடைய தேசத்துக்கு கொரோனாவால் எத்தனை தேசங்கள் பாதிக்கும், நம்முடைய தேசங்கள் மூலமாக கர்த்தர் பாதுகாத்திருக்க காரணம் உச்சம். அதனால் இந்த நேரத்தில் தயவுசெய்து எல்லாருமே மன உருக்கத்தோடு ஆண்டவரே இந்த கொரோனா இதோட ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவர், இனிமேல் இது என்னுடைய தேசத்தில் வரணும் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிற காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை எத்தனையோ டாக்டர் எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் அவங்க இரவும் பகலும் அந்த பணியை செஞ்சுக்கிட்டே அவங்க பக்கத்திலே இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்களும் அந்த இடத்த சேஃப்டி பண்ணி ஜனங்களை காப்பாற்றுறாங்க. அதனால் அந்த பாதுகாப்பு எல்லாத்தையுமே யாரு கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். அதனால் இந்த வேலையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற ஜோஷு அவர்கள் கடந்து வந்து உண்மையிலே மன உருக்கத்தோடு ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய மனுஷன், ஒரு விசேஷத்தை பெற்ற மனுஷன். அதனால் நம்ம அப்படியே எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஒரு ஜெப சிந்தையோடு இருப்போம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக கொரோனாவை மாற்றும். அதனுடைய எஃபெக்ட் ஆண்டவர் கிருபையால் குறைஞ்சிட்டு வருது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். மற்ற பெரிய காரியங்களே செய்வார். ஆமாம், நம்ம எல்லாரும் தலையை தாழ்த்துவோம். ஒரு சகோதர ஜெபிப்பாங்க. நம்ம எல்லா ஜெபத்துக்கு நிறைய கடந்து ஜெபிக்கலாம். இந்த காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது கொரோனா வைரஸ் உலகம் முழுவதுமாக அதிகமாக பரவி கொண்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா தேசத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஆயிரக்கணக்கில் மறித்து கொண்டு இருக்கிறாங்க டெய்லி.
ஸோ நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய கடமை. வாரப்பட்டு நாம் ஜெபிப்போம். யாரெல்லாம் ஜெபத்தில் இருக்கிறீங்களோ எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை பண்ணிடும் வேதத்தில் வாசிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வழியிலும் கூட ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு மகராஜா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே என் ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே உயிர்த்தெழுந்த நாளில் ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, ஒரு விசை மனம் இறங்குவீராகப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொருவருக்காய் நீர் மனம் இறங்குவீராகப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை நீர் மனம் இறங்குவீராகப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதுமாய் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆவியானவரே, பயந்து கொண்டிருக்கிறார் ஆவியானவரே, நடுங்கி கொண்டிருக்கிறார் ஆவியானவரே. இயேசப்பா இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை இடத்தை விட்டால் வேறு யாரிடம் செல்வோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே என் ஆவியானவரே நானே உன் பரிகிறேன் கர்த்தர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மிடமாய் வந்து எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினீர் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் மனத்திற்காக நீர் மனம் இறங்குவீராகப்பா ஆண்டவரே. நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. ஐரோப்பிய நாடுகளுக்காய் மனம் இறங்குவீராகப்பா. அமெரிக்காவுக்காய் மனம் இறங்குவீராக. இத்தாலிக்காய் மனம் இறங்குவீராக. பிரான்சுக்காய் மனம் இறங்குவீராகப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொட்டு நீர் சுகமாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொட்டு நீர் சுகமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ் தாக்கம் ஆண்டவரே நாளுக்கு நாள் குறையும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆவியானவரே. இயேசுவே ஒரு விசை மனம் இறங்கி அந்த கொரோனா வைரஸ் தாக்கம் குறையும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களிலே இந்த வைரஸ் தாக்கங்கள் குறையும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனம் இறங்குவீராகப்பா. நீர் மனம் இறங்குவீராக. நீர் மனம் இறங்குவீராகப்பா. என் ஆவியானவரே என் ஆவியானவரே என் ஆவியானவரே என் ஆவியானவரே என் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இயேசுவே எங்களுடைய திருச்சபை மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகர் இயேசு சபையில ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே ஆண்டவரே குடும்பங்களுக்காக இரக்கம் பாராட்டுவீராகப்பா. சிறு பிள்ளைகளுக்காக இரக்கம் பாராட்டுவீராக. வாலிபர்களுக்காக இரக்கம் பாராட்டுவீராக. முதியவர்களுக்காக நீர் இரக்கம் பாராட்டுவீராகப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே இதிலிருந்து விடுபட நீர் கிருபை செய்வீராக. இதிலிருந்து விடுபட நீர் கிருபை செய்வீராக. இதிலிருந்து விடுபட நீர் கிருபை செய்வீராகப்பா. இந்த இரத்தத்தை ஆண்டவரே திருச்சபை விசுவாச மக்கள் ஆண்டவரே குடும்பங்களின் மீது நாங்கள் தெளிக்கிறோம் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதுமாக இந்த கல்வாரியின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆவியானவரே. ஒரு பூரண விடுதலை உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பூரண விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் அமெரிக்க தேசத்துக்காக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு அதிகமான ஆண்டவரே உயிர் இழப்புகள் அதிகமாக அந்த தேசத்தில் காணப்படுகிறது ஆவியானவரே. இயேசுவே அந்த தேசத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் கிருபையாய் இறங்குவீராக. நீர் கிருபையாய் இறங்குவீராக. நீர் கிருபையாய் இறங்குவீராக. தொடர்ந்து நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில நம்ம கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கப்போம். பிரியமானவர்களே, நீங்க இந்த நேரில் விதைக்கிற விதைகளை ஆண்டவர் பல மடங்காய் கொடுக்கிறோம். அதன் விசேஷம் நம்ம மனுஷனுக்கு கொடுக்கிறோம்.
மனுஷனுக்குன்னு விச்சனமாக கத்தருக்குன்னு கொடுக்கும். அவருடைய கருத்தில் வாங்குறாரு. அதனால் இந்த காணிக்கை குறித்து பாஸ்டர் மட்டும் சொன்னார். அதனால் நீங்கள் செலுத்தக்கூடியது எப்படி ஆண்டவரை ஃபோன் மூலமாக பே பண்ணுறது, நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா எல்லாமே அக்கௌண்ட்டில் கரெக்டாக வருது. கத்தருக்கிறது எடுக்கிறீங்க. இதற்கான பல மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம காணிக்கை பாடலுக்கு நிறைய சொல்லுவோம். காணிக்கை பண்ண நேரத்தில் இருக்கிற பாபையா கடந்து வந்து காணிக்கை பாடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கத்தருக்கு செலுத்த வேண்டியதை இதை நான் செலுத்த போகிறேன்னு சொல்லி மண்ணில் நியமித்து உங்களுடைய வீட்டில் எடுத்து வச்சுருப்பீங்க. அதையும் எடுத்து வச்சு கத்தருக்கு வந்து தீர்மானித்து அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதையும் தீர்மானித்து பேமெண்ட் பண்ணுங்கள். கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். காணிக்கை நிறைய காரணம். அல்லேலூயா. இந்த காலங்களில் நம்ம ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்மளுடைய சபையின் வாக்குத்தத்தத்துக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இதோ பூமியை ஆறுவர்கள் மூலம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் அநேகருக்கு அது உபயோகமாக இருக்கிறதில்ல. நம்ம சபைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்று பூமியில் கொரோனா சுட்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். இந்த நாளில் கூட 10 குஷ்டரோகி வந்தார்கள். அதில் 9 பேர் அது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மகிமை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று போனாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. இயேசு அவர் பார்த்து பரிபூர்ண சுகமாடி வச்சார். அதுக்கு அந்த நன்றிக்காக இந்த வேளையில் எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்களும் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடலை பாடுவோம். இதனால் எத்தனையோ நன்மை செய்திருக்கார் தேவன். நம் நிறுவனமாவது தேவனுடைய சுத்த கிருபைதான். இதனாலே பாடலை பாடி தேவனை மையப்படுத்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக வெளிப்படுகிறது என்னுடைய வார்த்தைக்காகவும் நாம் யாரும் தலைகளை தாழ்ச்சிச்சோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் இந்த ஆண்டவரே இந்த காலத்தில் கூட கர்த்தருக்கு உற்சாகமாய் நினைத்திருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதை ஆசீர்வதிப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த காணிக்கையின் மீது இறங்கட்டும். பிள்ளைகள் விதைத்த அந்த விதைகள் பல மடங்காய் 100 ஆண்டவரை இந்த நாட்களில் பெருகி தாங்காத விசேஷமாக இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரை பேசுகிற ஒரு தாசனி கத்தாவே நீர் எங்கள் மத்தியில் மறைத்து ஆவியானவர் அவரை நீர் ஆட்கொண்டு இந்த நாள் உடைய சனத்தோடு எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்னைக்கு ஆசீர்வதிக்க வெளிப்படுகிறது என்னுடைய வார்த்தை ஆசீர் நம்முடைய கருத்தலைகளை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் நீரே மகிமையாக மறுபடும் ஆசீர்வதியை இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்கிற தலை போதர் ஐயா அவர்கள் கடந்து வருவார்கள். அதனால் நம்ம யாரும் கருங்க கட்டி உற்சாகம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரத்திலே நாம் ஒன்று கூட வேண்டும். இதற்காகவும் நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்கள். இந்த கொரோனா வியாதியானது மே மாதம் முழுவதும் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே கூடிய சீக்கிரத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்கு மன்றாடுவோம். தற்சமயம் அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். பிள்ளைகள் எப்பொழுதும் அம்மாவை பிரியப்படுத்த விரும்புவார்கள். ஏன்னா அம்மா தான் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுற அம்மாளுக்கு எப்போவுமே பிரியமாக இருக்க பிள்ளைகள் முயற்சி செய்வார்கள். கணவன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று முயற்சிக்கிறார். மனைவி கணவனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று முயற்சிக்கிறார். சமாதானமாய் வாழக்கூடிய குடும்பங்களிலே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு வியாபார ஸ்தலத்திலே வேலைக்காரர்கள் முதலாளியை எப்படி பிரியப்படுத்துவது என்று முயற்சிப்பார்கள். அரசாங்கத்திலே மந்திரிகள் எல்லாம் முதலமைச்சரை எப்படி பிரியப்படுத்துவது, அவர் பிரியப்படுத்தினா நல்ல இலாக்கா கொடுப்பார், அதிகாரம் அதிகம் பெறலாம் என்பதற்காக மந்திரிகள் முயற்சிப்பார்கள். அரசியல் கட்சிகள் உள்ளவர்கள் தலைவர்களை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று முயற்சிப்பார்கள். இது உலக வழக்கம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். பைபிளில் போட்டிருக்கு, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாதாகும். ஒரு மனிதன் ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவருக்கு எப்படி பிரியமாய் நடப்பது என்பதை அவன் சிந்தித்து விசுவாசத்தோடு அவன் செயல்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் இருக்க முடியாது. விசுவாசம் ரொம்ப முக்கியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். மரித்த பிறகு பரலோராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆக விசுவாசம் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். இரண்டாவது பைபிளில் போட்டிருக்கு, ரோமர் 12:1 சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமான காரியம். பரிசுத்த ஜீவியம் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆக தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, நம்முடைய தவறுகளை மீறுதல்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். சட்டை அழுக்காயிட்டா துவைக்கிறோம்,
உடம்பு அழுக்காயிட்டா சோப் போட்டு குளிக்கிறோம். நம்முடைய இதயத்தில் உண்டாகும் நினைவுகள், நம்முடைய இதயத்தில் உண்டாகும் எண்ணங்கள்ல நாம் தேவனை விட்டு தூரமாய் போகிறது உண்டு. ஆகவே திரும்பவும் அவரிடத்தில் வந்து அவருடைய ஜீவ வார்த்தைகளை வாசித்து துதி பாடல்களை பாடி அவருக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ வழியாக நம்மை ஒப்புக் கொடுக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றார். ஆக இரண்டாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் பரிசுத்த வாழ்க்கை. நீதிமொழிகள் 12:22 உண்மையாய் நடக்கிறவர் இவர்களோ அவருக்கு பிரியம். பைபிள்ல போட்டுக்கு மோசே எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பட்டியலை படிக்கும்போது, தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை படிக்கும்போது உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். பொய் சொல்லிக்கிட்டே தெரிகிறவங்களை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. நிறைய பேர் இன்றைக்கு பொய் சொல்லிக்கிட்டே வாழ்வாங்க. பொய்யை களைந்து எப்பொழுது உண்மை பேச நாம் பழகணும். ஏன்னா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பொய் சொல்றதுல தேர்ச்சியா இருக்காங்க. பணத்துக்காக துணிஞ்சு பொய் பேசுறாங்க. உலக வாழ்க்கையில சுகமாய் இருப்பதற்காக துணிஞ்சு பொய் பேசுறாங்க. நாம் பரலோக வாழ்க்கைக்காக விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னா உண்மையாக நாம் மோசையை போல எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருந்தார். மோசையின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக அவர் நடந்தார். நீங்களும் நானும் எப்பொழுதும் உண்மை பேசுகிறவர்களாக மாற வேண்டும். நான்காவது 1 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்கள். ஆண்டவருடைய ஊழியம் என்பது தேவராஜ்யத்தை பரப்புவது. மக்களுக்கு இயேசுவே இரட்சகர் என்பதை டெலிவிஷன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். கைப்பிரதிகள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். ரேடியோ மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். தனியார் ஊழியமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பணங்கள் தேவை. பணம் இல்லாமல் சுவிசேஷத்தை பரப்புவது கொஞ்சம் கஷ்டம். தனியார் ஊழியம் செய்யலாம். ஆனால் பெரிய ஊழியங்களை செய்வதற்கு பணங்கள் தேவைப்படுது. கூட்டங்கள் நடத்துவதற்கு பணங்கள் தேவைப்படுது. ஆக ஆண்டவருடைய ஊழியத்தை கருத்தில் கொண்டு தேவையை அறிந்து உற்சாகமாக சபைக்கு பணம் கொடுக்கிறவர்கள் மீது ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். சபை என்பது தேவனுடைய சன்னிதானத்திலே அது ஒரு பிரதான இடத்தை வைக்கிறது. தேவனுடைய மனவாட்டி என்று அது கருதப்படுகிறது. தேவனுடைய திருச்சபையை நீங்கள் நடத்துவதற்கு பண உதவி செய்ய வேண்டும். பண உதவி இல்லாமல் சபைகளை நிர்மாணம் பண்ண முடியாது. ஒரு இடம் வாங்கணும்னா பணம் வேண்டியிருக்கு. ஒரு கட்டடம் கட்டணும்னா ஒரு பணம் வேண்டியிருக்கு. ஆக ஏராளமான மக்களுக்கு அன்னம் இடுகிறோம். தமிழ்நாட்டில் ஏராளமான பாஸ்டர்களுக்கு ஊராக போய் நான் சுமார் 15,000 பாஸ்டர்களுக்கு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் பல பட்டணங்களிலே, பல கிராமங்களிலே. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியது. சாப்பாடு ரொம்ப முக்கியம். புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும். ஒரு 15,000 பேருக்கு நான் இந்த 3 வருஷத்தில் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். பணம் வைத்துக்கொண்டு இதை செய்வதில்லை. விசுவாசமாகத்தான் நாங்கள் வானத்தை நோக்கி பார்த்து கர்த்தர் கொடுக்கிறபடி செயல்பட்டு வருகிறோம். பைபிளில் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஊழியத்தை கொடுத்து தாங்குகிறவர்கள் மீது தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆக ஊழியம் என்பது கர்த்தருடையது. நாங்கள் எல்லாம் வேலைக்காரர்கள். கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய பழகணும். முதல்ல கர்த்தருக்கு பிரியமானது விசுவாசம். 2வது பரிசுத்த வாழ்க்கை. 3வது உண்மையாய் நடத்தல். 4வது உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமாயிருக்கிறார். இதோட ஜெபங்களை கூட்டிக் கொள்ளுங்கள்.
பிரியமான ஒரு காரியம். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவது, ஆராதனை செய்வது, அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிப்பது, மணிக்கணக்காக அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்பது, இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தால் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய சந்தோஷம் பொங்கும், ஒரு நிம்மதி உண்டாகும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தாவீது அரசர் எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று ஜெபம் பண்றார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று ஜெபிக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் என்று தாவீது அரசர் 143 சங்கீதம் 10 வசனத்தை சொல்கிறார். ஆக ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் யாவரும் முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக தானியேலை பற்றி படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனத்தை படிச்சீங்கன்னா அவன் என்னோட எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கியது போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேலை பார்த்து 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து பிரியமானவன் சொன்னார்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். பல முறை ஆண்டவர் நடத்தில் பேசினார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கும்போது ஜெபத்திலும், விசுவாசத்திலும், பரிசுத்தத்திலும், உண்மையிலும், கொடுப்பதிலும், அவரை ஆராதிப்பதிலும், துதித்து பாடிக்கொண்டிருப்பதிலும், தேவ சமூகத்திலே காத்திருப்பதிலும் நேரத்தை நீங்கள் செலவழிக்கும் போது, ஆலயத்தின் ஆராதனைகளுக்கு ஒழுங்காய் வரும்போதும் ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் பிரியமாய் நடந்தால், ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் பிரியமாய் நடக்கும்போது கேட்கிற காரியத்தை வாங்கி கொடுக்கும். என்ன பிஸ்கட் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, பலகாரங்கள் கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க, என்ன சட்டை புது சட்டை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, புது பேண்ட் கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, காலேஜ் படிக்கணும்னு சொன்னா காலேஜ் படிக்க ஃபீஸ் கட்டுவாங்க. பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பன் எல்லாவற்றையும் செய்வாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. எந்த பிள்ளை கீழ்ப்படியலையோ அந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதுபோல நீங்களும் நானும் பரலோக தகப்பனுக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு உறவாடுவார். அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புவார். அவருடைய சமாதானத்தால் அவர் நம்மை நிரப்புவார். நாம் கேட்கிற காரியங்களுக்கெல்லாம் அவர் பதிலளிப்பார். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க முயற்சிப்போம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பிரியமானவன் என்று சொன்னார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஆகவே ஜெபத்திலும், விசுவாசத்திலும், பரிசுத்தத்திலும், அன்பிலும், நற்கிரியைகளிலும், கொடுப்பதிலும் உண்மையாய் இருக்கும்போது தேவன் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சபையிலே ஏராளமான தேவைகள் உண்டு. சபைக்கு பணங்கள் தேவைப்படுகிறது. இந்த தொலைக்காட்சி ஊழிய சம்பந்தமாக சில பொருள்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மோட அருமையாய் பேசு.
இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வோம் என்று அருமையாக கர்த்தர் நம்முடைய தாசனை கொண்டு பேசினார். கடைசியாக நாம் யாவரும் ஜெபிப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். கடைசியாக நம்ம பாஸ்டர் கடந்து வந்து ஜெபித்தாசன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட கர்த்தாவே தெளிவாக பேசின கர்த்தாவே, உங்களுக்கு பிரியமாக நாங்கள் நடக்கும்பொழுது கர்த்தாவே, இந்த தேசத்தில் இருக்கிறதான இந்த கொரோனா வைரஸை அப்புறப்படுத்தி போடுது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு தாழ்மையுள்ள கீழ்ப்படுதலான பிதாவுக்கு கீழ்ப்படுதலான ஒரு உணர்வை எங்களுக்கும் இந்த சபையில் இருக்கிற இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணி கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, உமக்கு பிரியமாக ஆயத்தப்பட கர்த்தாவே, உங்களுடைய வருகையை எதிர்நோக்க கர்த்தாவே, தைரியமாக நாங்கள் ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டோம், நான் மன்னிக்கப்பட்டிருப்பேனா என்ற இந்த கணக்கு போடு இல்லாமல் தைரியமாக ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் என்னையும் நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம், ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, வருகை மிக சமீபமாக இருக்கிறதை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வருகைக்கு கர்த்தாவே நாங்களும் ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த கர்த்தாவே, உங்களுடைய சுவிசேஷத்தை பகிரங்கமாக பிரசங்கிக்கத்தக்கதாக ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தாவே, எத்தனையோ ரோம அரசாங்கங்கள் அவர்களை கட்டுப்படுத்தினாலும் பகிரங்கமாக துணிச்சலாக தைரியமாக கர்த்தாவே இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள் கர்த்தாவே. ஸ்தேவானை கல்லறிந்தார்கள் ஆண்டவர், அப்பொழுது கூட கர்த்தாவே அவனை மன்னிக்கணும் என்று வேண்டினான் ஆண்டவர். அதே போல நாங்களும் எங்கள் சபை ஆத்மாக்கள் கர்த்தாவே, எப்பேற்பட்ட துன்ப சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள மேற்கொள்ள மன்னிக்க எங்கள் கிருபை செய்தோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில முக்கிய ஆலோசனை கொடுக்கும்படியாக என் ஆவியில் நான் ஏவப்படுகிறேன். இந்த கொரோனா மாத்திரம் அல்ல, இன்னும் வரப்போகிற காலங்கள் மிகவும் கொடுமையாக, கொடூரமாக, பாடுகள் நிறைந்த காலமாக இருக்கிறது. இதில் நம்ம நிறைய சேனல்ஸ் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் மார்க் RFID அந்த சிப்பு ஸ்வீடன் தேசத்தில் அனைவருக்கும் குத்திவிட்டார்கள். இன்னும் வலது புறத்திலேயாவது நெற்றிலேயாவது குத்தப்பட வேண்டும். இதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டு வருகிறது. இதற்கு அநேக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இப்போ கொரோனா வைரஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பதற்காக பில்கேட்ஸ் இப்போ ஒரு புதிய சிஸ்டமை கொண்டாடுறாப்புல வேர்ல்டு ஃபுல்லாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. சிப்பு இருந்தால் யாருக்கு வைரஸ் பாதிப்பு இருக்குது, எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதி இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்படினால் சிப்பு இல்லாதவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவர்களோட நீங்கள் இப்போ கையை கொடுக்காதீங்க, பேசாதீங்க, கையை கழுவுங்க, கிட்ட நிற்காதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்றாங்க இல்லையா. அந்த மாதிரி சிப்பு குத்தாதவர்களை ஒதுக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஆரம்பித்து விட்டிருக்குது. நம்ம நினைச்சோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்னராக தான் இந்த சிப்பு குத்துறது, அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி எல்லாம் நினைச்சோம். ஆனால் அப்படி அல்ல. இப்போ நடக்கிறத பார்த்தா நமக்கு படித்தது சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு முன்பதாக வந்து விடுவார், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதுக்கப்புறமேட்டு சிப்பு குத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அநேகர் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதே அநேக தேசங்களில் இந்த வலது கையிலையும் நெற்றிலையும் இந்த ரெண்டு இடத்துல தான் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே நிறைய தேசங்களில் சிப்பு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மிக விரைவில் இந்தியாவிலையும் சிப்பு குத்த சொல்ல போகிறாங்க.
அதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன் சொன்னால், வைரஸ் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் குத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா மற்ற ஜனங்க உங்களோட பழக முடியாது, நீங்களும் கடைக்கு வர முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கிருமி இருக்குதா இல்லையான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் உங்களை கடைக்குள்ளே சேர்க்க முடியாது. உங்களை எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படாதபடிக்கு நாங்கள் பில்கேட்ஸ் நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுத்து கொண்டு வருகிறான், நல்ல ஐடியாஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கட்டாயமாக அவ்வளவு பேரும் சிப்பு வாலண்டரியாக போய் குத்தி கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு கூட்டத்தால் மட்டும்தான் நம்ம குத்த மாட்டோம்னு சொல்லிட்டு வைராக்கியமாக இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறோம். ஆனால் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்க பசிக்குது, பால் வேணும், தாகமாக இருக்குதுன்னும் போது எப்பேற்பட்ட அப்பாவோ அம்மாவோ கல் நெஞ்சாக இருந்தாலும் உருகிட்ட பிறகு சரி குழந்தைக்காக வேண்டிய ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு குத்திக்கலாமான்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்போம். ஸோ ஒரு சில ஆலோசனைகள் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்பத்துல இருந்தே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தோட்டத்தை உருவாக்குங்க. நல்ல காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், என்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் வீட்டுக்கு இந்த ஃபேமிலிக்கு வரைக்கும் ரன் பண்ணுற மாதிரி. இல்லை சபையானது இவ்வாறாக செயல்படலாம். ஒரு வீட்டில் வெறும் வெண்டைக்காய் போடலாம், ஒரு வீட்டில் வெறும் வெங்காயம் போடலாம். அந்த சபையாக ஆதி அப்போஸ்தலர்களை போல ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்மளை சிப்பு குத்துனாதான் உங்களுக்கு வைரஸ் இல்லைன்றது தெரியும். வைரஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் ஒன்றும் உங்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ தயவு செய்து இப்போத்தில் இருந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஹோம் கார்டன், டெரஸ் கார்டன், ரூஃப் கார்டன், பால்கனி கார்டன் இப்படி நிறையா இருக்குது. அதை பற்றி நீங்கள் படிங்க, அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. இந்த வீட்டுக்குள்ளார யூடியூப்பில் நிறையா ப்ரோக்ராம்ஸ், இதை எப்படி நீங்கள் வீட்டிலேயே தோட்டம் போட்டு உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்களை நீங்கள் விளைவிக்க முடியுன்றதை யூடியூப்பில் நிறைய சேனல் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. நாம் தொடர்ந்து இதை குறித்து இன்னும் அதிகமான சத்தியங்களை பேசலான் இருக்க காரணம் என்னென்னா, இப்பத்தில் இருந்தே ஆதி அப்போஸ்தலர்களை போல நம்ம எல்லாமே பழைய காலத்து போலவே ரிவர்ஸ் ஆகிக்கிறது. நோவா 40 நாட்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இப்பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடும் 40 டேஸ்க்கு வருது. அதே மாதிரி பழைய பாட்டு காலத்தில் நடந்த எல்லா உவமைகளும் திரும்பி ரிவர்ஸ் ஆகி இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. அப்போஸ்தலர்கள் காலத்தில் கூட எல்லாரும் ஏகமனமாக ஒன்றாக கூடி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே சுயநலவாதிகளாக மாறிட்டோம். நான் என் ஃபேமிலி, என் குடும்பம் அதை காப்பாற்றினா போதும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறார். எப்படின்னா சபையானது மீண்டும் ஒரு மனதாக ஆதி அப்போஸ்தலர்களை போல ஒன்றாக போட்டு பொதுவாக வைத்து அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்குறோம், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, எல்லா விசுவாசம் அவங்க கிட்ட எல்லாத்தையும் வித்து கொண்டு போட்டாங்க. அப்போஸ்தலர்கள் காலடியில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் அவங்க மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை. அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அடுத்த நாள் பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்லைன்றாங்க. ஸோ அந்த காலத்துக்கு நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கோம். உபத்திரவ காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். தயவு செய்து ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக பிரகாரமாகவும் மாம்சமாகவும் எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு சின்ன சின்ன தோட்டத்தை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண் பார்வைக்கு நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதுக்கு, உங்களுக்கு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு நல்லது. எல்லாருமே சும்மாவாக இருக்கும், சாப்பிட்டுட்டு தூக்கம் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு கார்டனிங்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க, தோட்டம் போடுறதான அப்படி எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைத்தீங்கன்னா அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. உங்களுக்கும் ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்கும். நீங்களும் வரப்போகிற உபத்திரவ காலத்தில் கொஞ்ச நாளைக்கு நம்மளுடைய சொந்த உணவுகளை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தால்தான் நாம் ஆண்டவருடைய வருகைக்கு தப்பித்து போகிற வரைக்கும் நம்ம தனிமைப்பட்டிருப்போம். ஆண்டு வராருன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சித்து குத்தலைன்னா நம்மளை எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மாட்டாங்க, பஸ்ஸில் சேர்க்க மாட்டாங்க, ட்ரெயினில் சேர்க்க மாட்டாங்க,
எதுலேயுமே சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். நமக்கு ஃபோன் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, பைபிளும் இருக்காது. இன்டர்நெட்டில் வச்சுட்டு இருக்க எல்லா பைபிளும் எரேஸ் பண்ணப்படும். ஒரு வைரஸ் வந்தால் எப்படி தேசமே நடுக்குதோ அது போல் எல்லாமே எரேஸ் ஆகப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போத்துலேருந்தே நேச்சுரல் கற்காலத்துக்கு நம்ம திரும்பி ட்ராவல் பண்ணி போய் நம்ம வீட்டில் ஒரு தோட்டத்தை போடுங்க. மாம்சத்தில் பேச நினைக்காதீங்க. ஆவியானவர் எனக்குள்ள ரொம்ப இதை குறித்து ஏவிக்கொண்டே இருந்தபடினால சொல்கிறேன். எல்லாருமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடலாம். எந்த கடைகள் மூடப்பட்டாலும், எங்கே நம்மளை ஒதுக்கினாலும் சபையானது நமக்குள்ளாக பகிர்ந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. தலைகளை தாத்தி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுகிறீர்கள். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வருகிறேன். வரப்போகிற உங்களுடைய வருகைக்கு முன்பதாக கர்த்தாவே, நாங்கள் எல்லா விதத்திலையும் ஆயத்தப்படத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். இன்னும் அநேக டீச்சிங்ஸை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் ஆவதற்கு அதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகளில் கூட நாங்கள் தப்பும்படியாக எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நீங்கள் பரத்திலிருந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமீன். சின்ன ஆலோசனை, உங்கள் வீடுகளில் நாட்டு மருந்து கடையில் கப சுப குடிநீர் கிடைச்சா அதை வாங்கி நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி டெய்லி கொஞ்சம் குடிங்க. 2 டம்ளர் போட்டால் 1 ஸ்பூன் கப சுப குடிநீர் பவுடர் போடலாம். 1 லிட்டருக்கு 2 ஸ்பூன் போடலாம். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. அப்படி முடியாதவங்க முருங்கைக்கீரையில் சித்திரத்தை, அதிமதுரம், திப்பிலி போன்றவங்களையெல்லாம் சேர்த்து, அதாவது இஞ்சி, பூண்டு, மிளகு, மஞ்சள், சீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு சூப் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். குறிப்பாக இஞ்சி, பூண்டு, மிளகு, மஞ்சள், சீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு சூப் மாதிரி காய்ச்சி முருங்கைக்கீரையை குடிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.